கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிக்கிட்டே இருக்கு. கட்சிகளோட பிரச்சாரமும் ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு. எந்த கட்சி ஜெயிக்க போகுது அப்படின்னு இருக்கிற பிரச்சனையில டிஎம்கேக்கு ஒரு பெரிய அடி விழுந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. வேலூர் மாவட்டத்துல காட்பாடி பக்கத்துல ஒரு சிமெண்ட் குடோன்ல கதிர் ஆனந்துக்கு சொந்தமான கிங்ஸ்டன் கல்லூரியோட கோப்புகள் நிறைய கிடைச்சிருக்கு. கதிர் ஆனந்த் யாரு அப்படின்னா திமுக பொருளாளரான துரைமுருகனோட பையன். துரைமுருகனோட பையன் கதிர் ஆனந்த் வேலூர் தொகுதியில வேட்பாளராக நிற்கிறது குறிப்பிடத்தக்கது. இவருக்கு சொந்தமான கிங்ஸ்டன் அப்படின்ற கல்லூரியோட முக்கியமான கோப்புகள் அந்த சிமெண்ட் குடோன்ல கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நடந்த ஐடி ரைடு மூலமா தெரிய வந்திருக்கு. இதை தொடர்ந்து கிங்ஸ்டன் கல்லூரியிலையும் ஐடி ரைடு நடந்துகிட்டு இருக்கு. அந்த கல்லூரியோட முக்கியமான ஃபைல் எப்படி இந்த சிமெண்ட் குடோனுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கேள்வி எழுந்திருக்கு. இந்த செய்தி துரைமுருகன் பக்கம் கடுமையான அதிர்ச்சி கிளப்பியிருக்கு. இந்த சோதனையில முக்கியமான திருப்பம் என்ன அப்படின்னா மூட்டையோட மூட்டையா நிறைய பணமும் கிடைச்சிருக்கு. ஐடி அபிஷியல்ஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த பணம்லாம் யாரோடது அப்படின்ற விசாரணை நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம எல்லா பணமுமே கரெக்டா பேக் பண்ணி அந்த வார்டு நம்பர் போட்டு எந்த தெருவுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தெருவோட பெயரோட இருக்குது. எல்லா பேக்லயுமே தளபதி அப்படின்னு போட்டிருக்குது. எல்லாமே ரொம்பவே பக்காவா பேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே சாக்கு மூட்டையிலையும் நிறைய பெட்டிகள்லையும் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த நியூஸ் எல்லாம் வெளியில வந்ததுக்கு அப்புறம் டிஎம்கே பத்தி இப்பவே சமூக வலைதளங்கள்ல பயங்கரமா திட்டி பேசிட்டு இருக்காங்க. டிஎம்கேவோட தலைவரான மு.க. ஸ்டாலின் அவர்கள் மேடை பேச்சில் பேசும்பொழுது என்ன சொல்றாரு அப்படின்னா ஆளுங்கட்சியில இருக்கிறவங்களுக்கு தோல்வி பயம் வந்துருச்சு. அதனால எதிர்கட்சியான எங்களை சமாளிக்க முடியாம எங்க மேல தேவையில்லாத புகார்களை சொல்றாங்க. இப்படி நடந்ததான் துரைமுருகனோட மகனான கதிர் ஆனந்தோட கல்லூரியில இப்ப சோதனை நடத்துறாங்க. ஐடி ரைட் அப்படின்றது இப்ப தேர்தல் காலத்துல எங்களை வேலை செய்ய விடாம பண்ற ஒரு யுக்தி தான். இது பாஜகவும் ஏடிஎம்கேவும் சேர்ந்து பண்றாங்க அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம மு.க. ஸ்டாலின் இன்னொரு கேள்வி எழுப்புறாரு. இப்போ எங்க பக்கம் இந்த மாதிரி பணம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதே மாதிரி நான் ஒரு கம்ப்ளைண்ட் பண்றேன். எடப்பாடியோட வீட்டுல இதே மாதிரி நிறைய பணம் பதுங்கி கிடக்கு. இதை போய் உங்களால எடுக்க முடியுமா? ஐடி ரைட் நீங்க போய் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுப்புறாரு. உண்மையிலேயே மு.க. ஸ்டாலின் கம்ப்ளைண்ட் பண்ணாரு அப்படின்னா அவங்க வீட்டுல போய் ஐடி ரைட் நடக்குமா? கண்டிப்பா நடக்க போறது இல்ல அப்படின்னு நெட்டிசன்கள் பேசிக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க. இந்த ஐடி ரைடை பத்தி கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் ஒரு விஷயம் சொல்றாரு. என்ன அப்படின்னா இது பாஜகவோட வழக்கமான டாக்டிக்ஸ் தான். இதை நான் நிறைய தடவை பார்த்திருக்கேன். அவங்களால எங்களை ஜெயிக்க முடியல அப்படின்னா எங்க மேல ஐடி ரைடு கொடுக்கறது இல்ல தேவையில்லாத புகார்களை சொல்றது இந்த மாதிரி போலீஸை ஏவி விடுவாங்களே ஒழிய அவங்களோட உண்மையான வலிமையை வச்சு இது வரைக்கும் ஜெயிச்சதே கிடையாது. ரொம்பவே கோலத்தனமான விஷயம் தான் அவங்க செய்யறாங்க. இதுக்கு எங்க தரப்புல இருக்கிற எந்த தலைவர்களும் பயப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு கார்த்திக் சிதம்பரம். வேலூர் தொகுதியில இன்னொரு வேட்பாளராக இருக்கிறவர் ஏசி சண்முகம். அவர் சொல்லிதான் இந்த மாதிரி ஐடி ரைட்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் பரவுது. இதுக்கு ஏசி சண்முகம் பிரச்சாரத்தின் போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்றத பார்த்தோம்னா அண்ணன் துரைமுருகன் அவர்களே புறமுதுகு காட்டி ஓடுற பழக்கம் எங்களுக்கு கிடையாது. நாங்க அண்ணா வழியில வந்தவங்க. நீங்க பண்ண தப்புக்கு தான் இப்ப நீங்க மாட்டிக்கிட்டு இருக்கிறீங்க ஒழிய ஐடி ரைடு ஏவி விடுற பழக்கம் எங்களுக்கு கிடையாது. அது மட்டும் இல்லாம நான் சாக்கடையா சந்தனமா அப்படின்றத இந்த மக்களவை தேர்தலில் முடிவு பண்ணிக்கலாம். கண்டிப்பா நான் தான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்றாரு ஏசி சண்முகம். ஸோ பாராளுமன்ற தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்க நேரத்துல டிஎம்கே மேல இந்த மாதிரியான ஐடி ரைட் நடந்திருக்கு. இது டிஎம்கேக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி கிளப்பியிருக்கு. இது பிஜேபியும் ஏடிஎம்கேவும் சேர்ந்து செய்யற டாக்டிக்ஸா? இதெல்லாம் பத்தி உங்களோட கருத்துக்கள் என்னன்னு எங்க கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கனெக்டிங் டிவியோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிருங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.